friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பேபிகார்ன் கிரேவி. ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் கிரேவிங்கும்போது கண்டிப்பாக அது எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா கொஞ்சம் திக்காக க்ரீமியாக நல்ல ஒரு ஸ்பைசி ஃப்ளேவரோட ஒரு சின்ன ஸ்வீட்னஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுவும் நல்ல பர்டிகுலர்லி நான் ரோட்டி புலவோடலாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி நம்ம வீட்லேயே அழகாக ஈஸியாக செஞ்சிடலாம். ரெஸ்டாரண்ட்டில் கிரேவி செய்யறதுக்கு அவங்க சேர்க்கிற ஒரு சில பொருட்கள், ஒரு சில முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸை நம்மளும் சேர்த்து செய்யும்போது அப்படியே அட்டகாசமாக பர்ஃபெக்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி நம்ம வீட்டில் அழகாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. இங்கே பர்டிகுலர்லி பேபிகார்ன் சேர்த்து இந்த கிரேவி செய்கிறோம். அதனால ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டோடு இருக்குங்க. பேபிகார்ன் நல்லா க்ரன்ச்சியாக ஒரு சின்ன ஸ்வீட்னஸோடு இருக்கும். அது நிறைய பேருக்கு பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிரேவியாக செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. பேபிகார்ன்லேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஃபைபர் அதிகம், நார்ச்சத்து அதிகம். ஸோ நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ மொத்தத்தில் ரொம்ப ஒரு அருமையான ஒரு வெஜிடபிள் இது இந்த பேபிகார்ன். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். இன்றைக்கி இந்த அருமையான பேபிகார்ன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ பேபிகார்ன் ஒரு 200 கிராம் பேபிகார்னு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த பேபிகார்னை நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இங்கே நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பேபிகார்னை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு, லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். நல்லா ஒரு 5-6 நிமிஷம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம பேபிகார்னை தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். நல்லா ஒரு 60-70% வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வைக்கிறோம். ஸோ நம்ம கிரேவியெல்லாம் செஞ்சுட்டு அதில் இந்த கார்னை சேர்த்து வேக வைக்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இங்கே கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 3 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் எடுத்துருக்கிறேன். பூண்டு நல்லா பெரிய சைஸ் பூண்டு, ஸோ 3 எடுத்துருக்கிறேன். சின்னதுன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை இப்படி கட் பண்ணி சேர்த்துடலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததாக 2 பெரிய வெங்காயம் நல்லா இப்படி ரஃப்பாக பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வதக்கி நம்ம அரைக்க போகிறோம். வெங்காயம் சேர்த்து 1 நிமிஷம் லைட்டாக வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம 2 தக்காளி, நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக 2 கட் பண்ணி போட்டுருங்க. அதுவும் நல்லா பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி போட்டுடலாம். 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி பருப்பு சேர்க்கும் போது கிரேவி நல்லா க்ரீமியாக கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்வீட்னஸோட ரொம்ப நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அந்த டேஸ்ட் பக்காவாக நம்மளுக்கு வேணும்னா இந்த முந்திரி பருப்பு நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வெந்து வரணும். ஸோ தண்ணி சேர்த்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு விட்டுறலாம். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு பாருங்கள், அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். ஸோ கிரேவிக்கான பேஸ் ரெடி நம்மளுக்கு. இப்போ அடுத்தது நம்ம கிரேவியை தாளித்து விட்டுடலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் சூடாக்கியாச்சு. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கிற வெண்ணெய். இது நல்லா உருகி வரும்போது கொஞ்சமாக சீரகமும் 2 பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து விட்டுறலாங்க. இப்போ இதுலேயே நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா டக்குன்னு போட்டு விட்டுறலாம். 1 ஸ்பூன் காரமான மிளகாய் பொடி சேர்த்தாச்சு. கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக. அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாங்க. இந்த மல்லித்தூள் மல்லியோட சீரகம் மிளகாலாம் சேர்த்து வறுத்து அரைச்ச மல்லிப்பொடி. ஸோ அது சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வெறும் மல்லிப்பொடினா ஒரு 1/2 டீஸ்பூன் வறுத்த சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா அந்த பட்டரோட கலந்து விட்டுறலாங்க. கொஞ்சம் வறுபடட்டும். இப்படி கலக்கும்போது நம்மளுக்கு அந்த கலரும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்ச மசாலா விழுதை சேர்த்து விட்டுறலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி நிறையா விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த கிரேவி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. கூடவே சர்க்கரை ஒரு ஃபுல் ஸ்பூன் சேர்த்து விட்டுறலாம். இந்த ஸ்பைசியான கிரேவியில் இந்த சின்ன ஸ்வீட்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் சுகரும் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மறுபடியும் லிட்டை போட்டு விட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாங்க. நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்னை சேர்த்து விட்டுறலாம். கார்ன் நம்ம நல்லா ஏற்கனவே ஒரு 70% குக் பண்ணி வச்சுருக்கிறோம்.
ஸோ இப்போ இந்த கிரேவியோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும், கிரேவியும் நல்லா திக்காகணும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு விட்டு நல்லா மூடி வச்சிடலாம். நல்ல ஒரு 6-7 நிமிஷம் கொதிச்சு வரட்டும். ஒரு 6-7 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், கிரேவி நல்லா திக்காயிருக்கு, அந்த கார்னும் நல்லா வெந்திருக்கு, நல்ல கமகமன்னு வாசனையோட கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ ஃபைனல் டச்சாக நல்ல ஒரு 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறோம். கூடவே 1 ஸ்பூன் கசூரி மேத்தி. இது காஞ்ச வெந்தயக்கீரை. இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்லா அதை கசக்கி விட்டு போட்டு விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா திக்காக க்ரீமியாக அருமையாக வாசனையான பேபிகார்ன் கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, நான், புலாவோடலாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். நல்லா அழகாக சர்வ் பண்ணி மேலே இன்னும் கொஞ்சம் க்ரீமை போட்டு விட்டு கொடுத்தா ஆஹா, அப்படியே நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சர்வ் பண்ணுற மாதிரியான கிரேவியாக இருக்கும். பர்ஃபெக்டான அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். திரும்ப திரும்ப செய்வீங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.